அவளும் கபடி போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்றா. அவளை அனுப்பணும்னா நாம அசிங்கப்பட்டு தான் போகணும். நான் சவாலாவே சொல்றேன், ராசாத்தி தான் ஜெயிப்பா. நான் கேக்குற மங்கை, ஓ மருமக தோத்துட்டா நீ என்ன பண்ணுவ? ஏன் மருமக ஜெயிச்சிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு வாரத்துக்கு நீ என்ன சொல்றியோ அதை நான் கேக்குறேன். என் கண்மணி மட்டும் ஜெயிச்சிட்டா நீயும் உன் மருமகளும் நான் சொல்றதான் கேட்கணும். அவ ஏதோ இன்னைக்கு அசதியில தூங்கிட்டா. ஆனா பாருங்க, ராசாத்தி கண்டிப்பா விளையாடி ஜெயிப்பா. கிழிப்பா. நீ ஒருத்தி தான் இவளை நம்பணும். ஏய், நீ எல்லாம் கபடி போட்டியில கலந்துக்க கூடாது. நீ திங்கிற போட்டியில கலந்துக்கிட்டா நல்லா தின்னு முதல் பரிசு வாங்குவ. இல்ல பெரியத்த, நான் கண்டிப்பா போட்டியில ஜெயிப்பேன். வந்துட்டா ஆளும் சைஸும். நீ எல்லாம் எந்த நம்பிக்கையில கபடி போட்டிக்கு போற? கொஞ்ச நேரத்துக்கு சைக்கிள் ஓட்ட முடியல. தண்டத்துக்கு இந்த வீட்ல நீ இருக்க. நல்ல மருமகளை கூட்டிட்டு வந்த நீ வந்து சேர்ந்திருக்க பாரு. ஒரு பொருளை சேர்க்க தெரியல, இருக்கிற பொருளை அழிக்க மட்டும் தெரியும். விடுங்க பெரியமா, சைக்கிள் தானே. சரிடாப்பா, நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு. இனி நான் உன் பொண்டாட்டிய கேள்வி கேட்கவே இல்ல. நான் அப்படி சொல்லல பெரியமா. இல்ல, உன்னோட கோவம் நியாயமானதுதான். பொண்டாட்டிய சொன்னா கோவம் வரத்தானே செய்யும். நீங்க என்னமோ பண்ணுங்க பெரியமா, நான் எதுவும் பேசல. உன்னாலதான் எல்லாரும் கோச்சுக்கிட்டு போறாங்க. தப்பு பண்ணது நீ, அத கேட்டா எனக்கு கெட்ட பேரு. இன்னும் உன்னால என்னெல்லாம் இந்த வீட்ல நடக்க போகுதோ. ராசாத்தி, அவங்க பேசினதை மனசுல வச்சு ஃபீல் பண்ணாத. யார் என்ன சொன்னாலும் சரி, திட்டினாலும் சரி, ஏன் உன்னை கிண்டல் பண்ணாலும் சரி, நீ அதெல்லாம் காதுல வாங்கிக்காத. கபடியில ஜெயிக்கணுங்கிறதுலே குறியா இருக்கணும், புரியுதா? சைக்கிள் போனா என்ன, இன்னொரு சைக்கிள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆனா நாம கொடுத்த வாக்க காப்பாத்தணும். நான் சவால் விட்டிருக்கேன், நீ ஜெயிச்சு காட்டணும். சரிங்க அத்தை. ஏய் ராசாத்தி, ஏன் நின்னுகிட்டு இருக்க? உட்காரு. மாமா, உங்களுக்கு எதுவும் சொல்ல தோணலையா? நான் என்ன சொல்லணும்? இல்ல மாமா, இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி. ஏன் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? என்ன மாமா காமெடி பண்றீங்களா? ஏய் ராசாத்தி, நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்னும் புரியல. மாமா இங்க வா, உட்காரு. உங்க பக்கத்துலயா? ஏய், நான் உன் புருஷன்டி. என் கூட பெட்ல படுத்து தூங்குவாளாம். என் கூட உட்கார மாட்டியா? ஏய், இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வா, வந்து உட்காரு. சொல்லு, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல, சைக்கிள் திருட்டு போனதுல இருந்து நீங்க எதுவும் என்கிட்ட அதை பத்தி கேட்கவும் இல்ல, திட்டவும் இல்ல. ஏன் மாமா அப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. நான் சின்ன வயசா இருக்கும்போது அப்பா டெய்லி காலையில விடியறதுக்கு முன்னாடி என்னை எழுப்பி விட்டுருவாரு. படிக்கிறதுக்கா மாமா? சீச்சி, இல்ல, படிக்கிறதுக்கு இல்ல, கபடி பிராக்டிஸ்க்கு. தூங்க விட மாட்டாரு. கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டேன்னு வையே, தலையில தண்ணியை ஊத்தி எழுப்பி விட்டுருவாரு. ஐயோ, அப்படியும் எழுந்திருக்கலன்னு வச்சுக்கேன், பரம் எடுத்துட்டு வந்து அடி பின்னி எடுத்துருவாரு. ஐயோ. இந்த மாதிரி தான் சைக்கிள் ஓட்ட சொன்னா
கொண்டு போய் எங்க நிறுத்திட்டு உன்ன மாதிரி நானும் தூங்கிடுவேன். இந்த மாதிரி நிறைய சைக்கிளை தொலைச்சிருக்கேன். நிஜமாவா மாமா? நீ வேற சைக்கிளை தொலைச்சிட்டு எங்க அப்பா கிட்ட நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். திரும்ப சைக்கிள் வாங்கி தர 2 நாள் ஆகும். ஆ, அந்த 2 நாள் நான் சந்தோஷமா இருப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், சைக்கிள் காணாம போனா வாங்கி தர 2 நாள் ஆகும் அப்படின்னு அந்த 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அதனால வேணும்னே சைக்கிளை தொலைப்பேன். இது மாதிரி 10 சைக்கிளை தொலைச்சிருக்கேன். ஐயோ மாமா, நான் வேணும்னு தொலைக்கல. ஏய், அது எனக்கு தெரியும் ராசாத்தி. நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். எங்க அப்பா எனக்கு அப்பாவாவும் நடந்துகிட்டாரு, ஒரு குருவாவும் நடந்துகிட்டாரு. அது பண்ணு இது பண்ணுன்னு கபடி கிரவுண்ட்ல வச்சு வெளுத்து வாங்குவாரு. ஆனா அதே சமயம் வீட்டுக்கு வந்த உடனே என்னோட எல்லா வேலையும் அவரே பாப்பாரு. சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாரு. அப்படி கிரவுண்ட்ல வச்சு வெளுத்த வெளில கை கால்லாம் பயங்கரமா வலிக்கும். நான் சரியா தூங்க முடியாம அப்படி இப்படி புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு கை கால் பிடிச்சு விட்டு அப்படியே என்ன தூங்க வைப்பாரு. உங்களுக்கு கை கால் பிடிச்சு விட உங்க அப்பா இருந்தாரு. எனக்கு கூட தான் இப்ப வலிக்குது. ஆனா எனக்கு யார் பிடிச்சு விடுவா? ராசாத்தி, ஏதாவது சொன்னியா? இல்ல மாமா. இல்ல, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல மாமா, நான் எதுவுமே சொல்லல. சரி, நீ டயர்டா இருப்ப, படுத்து ரெஸ்ட் எடு. ஆமா மாமா, ரொம்பவே டயர்டா இருக்கு. சரி, அப்ப படுத்து தூங்க. இந்நேரத்துல என்னங்க தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, ராசாத்தி கபடி பிராக்டிஸ் பண்றதால அவளுக்கு கை கால்லாம் கண்டிப்பா வலிக்கும். அதான் கால் வலி மருந்து தேடிக்கிட்டு இருந்தேன். நான் தானே எடுத்தேன், எங்க வச்சேன்னு தெரியலையே. ராசாத்தி பார்க்க மட்டும்தான் பெருசா இருக்கா, ஆனா குழந்தை மாதிரி. மாமா பெட்ஷீட் போத்திக்காம தூங்கிட்டு இருக்காரு. சரி வா, போய் கொடுத்து வந்துடலாம். ஏங்க இந்த நேரத்துலயா? ஆமாமா, எப்படியும் உன் பையன் ராசாத்திக்கு என்ன ஆனா எனக்கு என்னன்னு தூங்கிட்டு இருப்பான். ராசாத்தி கை கால் வலியில தூங்காம இருப்பா. போய் கொடுத்துட்டு வந்துடலாம். சரி வாங்க.
என்னங்க என்ன? கதவு தட்டாதீங்க. ஏன்? அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா முழிச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியாது. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடும். ஜன்னல் திறந்திருக்கு. நான் தூங்குறாங்களா முழிச்சிருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன், இருங்க. இங்க வாங்க. என்ன? ஏங்க ஏதோ உங்க பையனை பத்தி தப்பா சொன்னீங்க. ஏய், அவன் என் பையனாச்சே. ஆ, இப்ப மட்டும் அவன் உங்க பையன். ஏதாவது தப்பு பண்ணா ஏன் பையனா? சரி சரி விடு. சரி வாங்க போய் மருந்து கொடுத்துட்டு வரலாம். இல்ல என்னங்க நீங்க தான் ராசாத்திக்கு கை கால் வலிக்கும் மருந்து கொடுக்கணும்னு கஷ்டப்பட்டு தேடி எடுத்தீங்க. இப்ப வேணான்னு சொல்றீங்க. இப்போ அவன் கால் பிடிச்சி விடுறது தான் அவளுக்கு நல்ல மருந்து. இதெல்லாம் வேண்டாம், வா போலாம். ம். சைக்கிள் வாங்க போனவங்க கூட வந்துருவாங்க போல. நாம வர சொன்ன ஆளை இன்னும் காணும். ஹே, இதான் நீ சொன்ன டைமா? சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, இங்க பாரு, நாங்க 4 பேர் சைக்கிள்ல வருவோம். அதுல குண்டா ஒருத்தி வருவா. அவளை தான் நீ இடிக்கணும். அவளை நல்லா இடிக்கணும். இடிச்சு கை காலெல்லாம் உடையணும். அந்த மாதிரி இடிக்கணும். டேய் பார்த்து செய்டா. பக்காவா பண்ணிடுறேன் மேடம். ஒழுங்கா பண்ணிட. என்ன இப்ப வந்த மாதிரி அங்கேயும் லேட்டா வந்துட மாட்டியே? எவ்வளவு பெரிய சம்பவம்லாம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சப்ப மேட்ரு மேடம். இங்க பாரு, ஏதோ சொல்ற, எப்படி செய்யறேன்னு நானும் பாக்குறேன். கவலை விடுங்க மேடம், அடையாளம் சொல்லிட்டீங்கல்ல, குண்டு பொண்ணு. ஆமாயா, நல்லா குண்டா இருப்பா. அவ்வளவுதானே? இங்க பாரு, பார்த்து பண்ணு. பக்காவா பண்ணிடணும். முடிஞ்ச மாதிரி தான், விடுங்க. சரி, இந்தா இத வச்சுக்கோ. ஒழுங்கா வேலையை முடிக்கணும். நாங்க அந்த தெரு வழியா தான் வருவோம். அங்க வந்து வெயிட் பண்ணு. ஓகே, வரேன் மேடம். ஆண்டவா, அது மட்டும் கரெக்டா நடந்துருச்சு. அவ கபடி விளையாட மாட்டா. அந்த மங்கை போட்ட சபதத்துல தோத்து போயிடுவா. அதுக்கப்புறமா நம்ம ராஜ்யம்தான். இங்கே இருந்தா டவுட் வந்துரும். வீட்டுக்குள்ள போயிடலாம். ராசாத்தி, புது சைக்கிளா? ஆமா கண்மணி. சரி, பார்த்து பத்திரமா வா. இதையாவது ஒழுங்கா வச்சுக்கோ. சரி கண்மணி. சரி வாங்க போலாம். புது சைக்கிள்லயா வர? இருக்குடி உனக்கு. இனி என் கூட இருந்தா நம்மளால நினைச்சதை சாதிக்க முடியாது. அவனை விட்டு முன்னாடி போகணுமே, என்ன பண்ணலாம்? வாங்க, சீக்கிரம் வாங்க. ராசாத்தி, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சின்ன போட்டி வச்சுக்கலாமா? யாரு முன்னாடி போய் சேர்றதுன்னு? எதுக்கு கண்மணி?
எங்கேயாவது கீழே விழுந்து வச்சுட்டா என்ன பண்றது? ஹே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சும்மா வா, ஒரு ஜாலிக்கு தானே. சரி. சரி வா, வேகமா போலாம். ஆ. ஆ, இனி என்னை விட்டு தனியா வந்தாச்சு. எங்க இவன் இன்னும் ஆளு காணோம்? எங்க? வேலை மட்டும் முடியட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஏய், வீட்ல இருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சுடா. சொல்றேன்ல, நான் வரேன்டா. கண்மணி. கண்மணி, எந்திரி. பாத்து பாத்து, மெதுவா. அம்மா, மெதுவா மெதுவா மெதுவா. ரொம்ப வலிக்குதா? ஐயோ. ஏய், என்னாச்சு ராசாத்தி? மாமா, ஒரு பைக்காரன் ஃபோன் பேசிக்கிட்டே வேணும்னே இடிக்கிற மாதிரி வந்தான். நான் தான் அவனை தள்ளி விட்டேன். அவன் கண்மணி மேல மோதிட்டான். எங்க அவன்? பயந்து ஓடி போயிட்டான் மாமா. ராஸ்கா, பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்றதுக்குனே வரானுங்க. அண்ணி, கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? இந்த குண்டுச்சிக்கு வச்ச ஸ்பாட்டை என்ன பார்த்து திருப்பி விட்டுட்டாளே. மோசமான ஆளா இருப்பாளோ. இது வெளியவும் சொல்ல முடியாது. கண்மணி, வீட்டுக்கு போய் டிஞ்சர் போட்டா சரியாயிடும். அடி பாவி, கீழே தள்ளி விட்டதும் இல்லாம அதுக்கு வழியுமா சொல்ற? அவன் மட்டும் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. சரி ராசாத்தி, அண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. சரிங்க மாமா. வா கண்மணி. வாங்க. பார்த்து வரக்கூடாதா அண்ணி? மா, நான் பார்த்துதான் வந்தவன் இடிச்சிட்டான். சரி சரி, உட்காருங்க. ஏய் புனிதா, என்ன பண்ண போற? அண்ணி, கொஞ்சம் டிஞ்சர் வச்சு க்ளீன் பண்ணா எல்லாம் சரியாயிடும் அண்ணி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். டிஞ்சர்லாம் போட்டா எரியும். டிஞ்சர் போடலன்னா செப்டிக் ஆயிடும் அண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. வேண்டாம் புனிதா. அண்ணி, சொன்னா கேளுங்க. நான் வேணா லைட்டா வைக்கிறேன். ஐயோ வேண்டாம், வலிக்கும் புனிதா. கொஞ்சம் தான் அண்ணி. ஐயோ, அவ்வளவுதான், கை ஆட்டாதீங்க. சரியாயிடும் அண்ணி. ஒண்ணும் இல்ல, கொஞ்சமா தான் போடுறேன். ஐயோ, அவ்வளவுதான், ஐயோ, முடிஞ்சது அண்ணி. அம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. வேண்டாம். ஐயோ, கொஞ்சம் தான், அவ்வளவுதான். ஐயோ, கண்மணி, வலிக்குது. இப்ப எப்படி இருக்கு? ஐயோ, நீ வேற ராசாத்தி, வலி உயிர் போகுது. புனிதா, என்ன பண்ணிட்டு இருக்க? லைட்டா டிஞ்சர் வச்சிட்டு இருக்கேன் அண்ணி. இப்படி பண்ணா என்னைக்கு காயம் ஆறும்? என்ன நீ கண்மணி கபடி போட்டியில கலந்துக்க வேண்டாம்? காயம் ஒண்ணும் பெருசா இல்ல அண்ணி. லைட்டா டிஞ்சர் போட்டா சீக்கிரம் ஆறிடும். அதுக்குள்ள கபடி போட்டியே முடிஞ்சிரும். இங்க கொடு. ஐயோ ராசாத்தி, நீ இரு. இதெல்லாம் வேண்டாம் ராசாத்தி. ஐயோ புனிதா, நீ கைய பிடி. பிடி. ஐயோ, கொஞ்சம் அமைதியா இரு கண்மணி. ராசாத்தி. அம்மா, ஐயோ, பிடி பிடி பிடி, கால பிடி. ஆ, அம்மா, ஐயோ எரியுதே அம்மா. இருங்க அண்ணி, கொஞ்சம் தான். ஐயோ, வலிய எரியுது போட்டுக்கோங்க, ராசாத்தி, சரியாயிடும். விடு. அம்மா, அப்படின்னா காயம் ஆறிட்டு இருக்குன்னு அர்த்தம் கண்மணி. நாளைக்கே பாரு, சரியாயிடும். இருங்க அண்ணி. அண்ணி இருங்க. இருங்க அண்ணி. வழிக்காரன் மட்டும் வரட்டும், அவன் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஆ.
உன்னை இடிச்சானே அந்த பைக்காரனா? ஆமா. அவன் தான் பயந்து ஓடிட்டானே. நீ கவலைப்படாத, சரியாயிடும். புனிதா, இந்த மாதிரி நிறைய போடணும், அப்பதான் காயம் ஆறும். சரி, இந்தா இதெல்லாம் எடுத்து வை. கொடுங்க. நீ ரெஸ்ட் எடு கண்மணி, எல்லாம் சரியா போயிடும். அந்த குண்டுச்சி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா நமக்கே 1க்கு 2 வந்து முடியுது. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னொரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன்.